பாட்டி வந்து காவேரி அப்படி சொன்னோன்னே காவேரியால் தாங்கிக்க முடியல. அடுத்து வந்து விஜய் வந்து பாட்டி வந்து இப்போ இருக்க நிலைமை உனக்கு தெரியும்ல காவேரி, ப்ளீஸ் காவேரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படின்றாரு. பரவாயில்லைங்க நான் தப்பாக நினைக்கல, விடுங்க அவங்க சொல்கிறதும் உண்மை தானே, நான் தான் அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை காவேரி, அவங்க தப்பாக புரிஞ்சுட்ருக்காங்க, கூடிய சீக்கிரம் உன்னை சரியாக புரிஞ்சுப்பாங்க, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து பாட்டியை வந்து கூட்டின்னு வந்துட்டோன்னே அடுத்து வந்து ஹாலில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ பாட்டி நல்லபடி பேசுகிறாங்க. அதை பார்த்தா காவேரி குழப்பம் அடைகிறாங்க. பாட்டி அப்படி தான் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கா, அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதமான்னு சொல்லிட்டு தாத்தாவும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. சாரதா வந்து எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி கொடைக்கானல் வீட்டை யாரோ வாங்கணும்னு நினைக்கிறாங்களாண்டி, அதனால் வந்து வந்து கேட்டுட்டு போகிறாங்களாம். நம்ம வந்து ஃபோன் நம்பர் கேட்குறாங்களாம். இப்போ என்னடி பண்ணுறது, நம்ம எப்படி அந்த வீட்டை விற்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு வந்து கங்கா வந்து விற்றா இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கெல்லாம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். நீ என்னக்கா சொல்கிற, அது அப்பா ஞாபகமாக இருக்கிறது அந்த ஒரு வீடு மட்டும்தான், அதை விற்கணும்னு சொல்லிட்டு சொல்கிற அப்படின்னோடனே, இங்கே பாருடி, எனக்கும் வந்து சரியான வருமானம் கிடையாது, இருக்கிற வருமானமும் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதே மாதிரி இதுவும் வாடகை வீடு தான், அதனால் இப்படியே எப்படி எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும், அதனால் அங்கே போகிற ஐடியாவும் யாருக்கும் இல்லை அப்படின்னு ஒரு வேஸ்ட்டாக ஒரு வீடு இருக்க பொழுது அது விற்கிறதுனா நல்லது, அப்பா ஞாபகம் தான் நம்மளுக்கு மனசோடு இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக அப்பா ஞாபகம் தனியாக வீட்டில் வேறு அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து சாரதா வந்து அப்படியே பார்க்குறாங்க. என்னம்மா என்ன சொல்கிற நீ, இல்லடி அது வந்து சொல்லுமா, எங்களுக்கு எதாவது சேர்த்து வச்சுருக்கியா, ஒன்றும் கிடையாதுல்ல, அந்த ஒரு வீடு தானே இருக்குது, அந்த வீட்டையும் அப்படியே வச்சுட்டு இருந்து எங்களை நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அப்படி நினைக்க மாட்டேன்டி, அப்புறம் என்ன வீடு விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு சொல்லு அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க வந்து சாரதா. அதை பார்த்துட்டு வந்து காவேரி செம டென்ஷன், நிறுத்துறியாக்கா அப்படின்றாங்க. என்னடி என்ன நிறுத்த சொல்கிற, நான் சொல்கிறது கரெக்டு தானே, அப்படி நீ சொல்கிறது ஒன்றும் கரெக்டு கிடையாது, அப்பா ஞாபகமாக இருக்க ஒரே வீட்டையும் நான் விற்கிறதுக்கு நான் எக்காரணம் கூட விட மாட்டேன், இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், நீ என்ன நடந்தாலும் சரி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு சாரதாவும் என்ன பண்ணுறது திறமை தவிக்கிறாங்க. கங்கா வந்து செம டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே கங்கா வந்து யமுனாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு யமுனாவுக்கு வந்து ஏன்க்கா இப்போ என்னவா அவளுக்கு பிரச்சனை விற்கிறதுல, இங்கே பாருக்கா நானும் இங்கே அசிங்கப்பட்டு தான் இருக்கேன், என் மாமியாரும் இங்கே நான் ஒரு மாதிரி தான் நினைக்கிறாங்க, எதுவுமே போட்டுன்னு வரலன்னு சொல்லிட்டு, இந்த நிலைமையில் விற்றுட்டு பங்கு வந்தால் நானும் என் பழப்பை பார்ப்பேன்ல, இங்கே எனக்கும் பெருமையாக இருக்கும்ல, அதனால் விற்கிறதாங்க கரெக்டு அப்படின்னோடனே நானும் அதை தாண்டி யோசித்தேன், இங்கே பாருக்கா என்ன நடந்தாலும் அதை விற்றுணும், நீ கவலைப்படாதே, விற்கிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க அவங்களும். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காங்க. அப்போ விஜய் வராரு. என்ன காவேரி என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை பாட்டி இப்படி இருக்காங்க, பாட்டி பரவாயில்ல காவேரி நல்லா தேறிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாரு. சரிங்க அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. அதை பார்த்துட்டு விஜய் வந்து என்னமோ என்கிட்ட மறைக்கிற சொல்லு காவேரினோடனே அப்படியே கட்டிட்டு அழறாங்க. காவேரி என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி அழறனோடனே, உங்களுக்கே தெரியும்ல கொடைக்கானலில் இருக்க வீடு தானே வந்து என் அப்பா ஞாபகமாக இருக்க ஒரே பொருள் அப்படின்னோடனே, ஆமாம் இப்போ என்ன ஆச்சு அதுக்கு, அந்த வீட்டில் மறுபடியும் பசுபதி வந்து பிரச்சனை பண்ணுறானா, அதெல்லாம் இல்லைங்க, வேற அந்த வீடை விற்க போகிறாங்களா, யார் விற்க போகிறது, உன் அம்மாவா, இல்லைங்க என் அக்காவும் என் தங்கச்சியும் சேர்ந்து தாங்க இந்த வேலை வந்து பண்ணுறாங்க, அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்களாம், கண்டிப்பாக விற்றே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாங்கங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க, அவங்களால வந்து கஷ்டமாக இருக்கான், அதனால் விற்று அவங்களுக்கு பணம் வேணுமா, விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி ஒரே வற்புறுத்துறாங்க என் அம்மாவை, என் அம்மாவும் விட்டும் கொடுக்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்குதுங்க, நான் என்ன பண்ணுறதுனே புரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. காவேரி இப்போ என்ன சொல்கிற, உனக்கு அந்த வீடு விற்கக்கூடாது அவ்வளோதானே, ஆமாங்க அந்த வீடு விற்கக்கூடாது, சரி வீடு விற்கிறது விற்கல 2ஆம் பட்சம், உனக்கு அந்த வீடு இருக்கணும் அவ்வளோதானே, ஆமாங்க எனக்கு கண்டிப்பாக அந்த வீடு வேணுங்க, அப்பா ஞாபகம் இருக்கிற ஒரே பொருளை என்னால் விட்டு கொடுக்க முடியாதுங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் என் அப்பா எப்படிலாம் கஷ்டப்பட்டு அந்த வீடை கட்டினார் தெரியுமா, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கட்டின வீடை எப்படிங்க என்னால் விட்டு தர முடியுமோ, அதை விட்டு தந்தால் என்னை மனசு தாங்காதுங்க, என்னை காலம் ஃபுல்லாக என் மனசு கஷ்டப்படுங்க அப்படின்னோடனே, நீ கவலைப்படாத காவேரி, அந்த வீடை எக்காரணம் கொண்டும் உனக்கு மட்டும்தான், எக்காரணம் கொண்டும் அந்த வீடை உன் கையை நடுவே நான் விடவே மாட்டேன், நீ கவலைப்படாத, அந்த வீடு என்றைக்குமே உன் அப்பா ஞாபகமாக உன் கையில் தான் இருக்கும் அப்படின்றாரு. அதை கேட்டு நிச்சயமாக சொல்கிறீங்க, நிச்சயமாக தான் சொல்கிறேன் காவேரி, அந்த விஜய் பார்க்க கொடுத்தா என்றைக்குமே அதை நிறைவேற்றுவோம், உனக்கு தெரியும்ல அப்படின்னோன்னா, தெரியுங்க, நீ ஏன் கவலைப்படுற, அந்த வீடு கை நழுவி போகாது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையை பிடிச்சி சொல்கிறாரு. இது சத்தியம் காவேரி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு, உடனே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. தேங்க்ஸுங்க, நீங்களாவது என் மனசை புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு இது போதும், என் அக்கா ஏன் இப்படி பண்ணுறானே எனக்கு தெரியலைங்க அப்படின்னோடனே, விடு காவேரி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், அந்த வீடு யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னோட வந்து உன்னை விட்டு போகாதுன்ற நம்பிக்கை நான் தான் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் எதுக்காக அழற, என் பொண்டாட்டி அழவே கூடாது, என் பொண்டாட்டிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாரு விஜய்.